ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். உங்களுக்கு பூ கட்ட தெரியாதா? கவலையே படாதீங்க, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த முல்லைப்பூவில் கற்றுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாரோட எண்டை லெஃப்ட் ஹேண்டில் கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் 2 முல்லைப்பூவை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. 2 பூவை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் அந்த பூவை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் இந்த மாதிரி நூலை ஒரு சுற்றிட்டு நம்ம 2 விரலால் லூப் மாதிரி செஞ்சுட்டு மேலே உள்ள 2 பூவுக்குள்ளே விட்டு அப்படியே அதை இழுக்கணும். இழுத்தா உங்களுக்கு நாட் விழுந்துடும். இப்போது பூ கட்டியாச்சு. அடுத்த நாட்டு திரும்ப கட்டி காட்டுறேன். 2 முல்லைப்பூவை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. 2 பூவை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட்டை விரலாலையும் ஆள்காட்டி விரலாலையும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் கீழ்ப்பக்கமாக வர்ற மாதிரி ஒரு தடவை சுற்றிக்கோங்க. மேலே 2 விரலை யூஸ் பண்ணி ஒரு லூப் மாதிரி செஞ்சுட்டு அந்த லூப்பை அப்படியே திருப்பி மேலே உள்ள 2 பூவுக்குள்ளே விட்டுட்டு நாரை அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாகிரும், நாட்டு விழுந்துடும். திரும்பியும் கட்டி காட்டுறேன் பாருங்கள். 2 பூவை மேலே வச்சுக்கோங்க. 2 பூவை கீழே வச்சுக்கோங்க. கட்டை விரலால் லெஃப்ட் கட்டை விரலால் டைட்டாக பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் கட்டுங்க. ஒரு சுற்றிட்டு ஒரு லூப் மாதிரி 2 விரலை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. லெஃப்டில் உள்ள நடு விரலால் அந்த லூப் அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் கரெக்டாக விழுகும். அப்படியே இழுத்திங்கன்னா நாட் விழுந்துருச்சு. அதை லைட்டாக சுற்றி விட்டு கட்டின பூவோடு நெருக்கி விட்டிங்கன்னா இன்னும் க்ளோஸாக வந்துடும். பாருங்கள், மேலே 2 பூ கீழே 2 பூ வச்சு பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் கீழே கூடி ஒரு சுற்றிட்டு 2 விரலை யூஸ் பண்ணி ஒரு லூப் மாதிரி செஞ்சுட்டு அந்த லூப்பை அப்படியே மேலே உள்ள 2 பூவுக்குள்ளே விட்டுட்டு டைட்டாக இழுக்கணும். இழுத்துட்டிங்கன்னா நாட் விழுந்துடும். இதே போல் தொடர்ந்து கட்டுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கேப் விட்டு தான் கட்ட முடியும். நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா நெருக்கமாக கட்டலாம். மேலே 2 பூ வச்சுக்கோங்க, கீழே 2 பூ வச்சுக்கோங்க. ஒரு தடவை சுற்றி கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 விரலையும் யூஸ் பண்ணி லூப் மாதிரி செஞ்சு அந்த லூப்பை அப்படியே திருப்பி பூவுக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் விழுந்துடும். இந்த மாதிரி பூவை தொடர்ந்து கட்டலாம். திரும்ப கட்டி பாருங்கள். நீல காம்பு உள்ள எந்த பூவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி ஆரம்பத்தில் கட்ட பழகிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டை காம்பு உள்ள மல்லிகை பூவெலாம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2-3 தடவை தப்பு விடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நல்லா பழகிக்கிட்டுலாம். ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கற்றுக்கலாம். மேலே 2 பூ வச்சுக்கோங்க, கீழே 2 பூ வச்சுக்கோங்க. நல்லா க்ளோஸாக காட்டியிருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக வர்ற மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கமாக இந்த 2 விரலை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு லூப் செஞ்சு அதை அந்த பூவுக்குள்ளே விட்டு இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். பூவு கட்டியாச்சு. இதே போல் நான் தொடர்ந்து கட்டிகிட்டே வரேன். நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த பூ கட்டுறது சம்மந்தமாக ஊசி வச்சு கோர்க்கிறது, காலில் பூ கட்டுறது, இன்னும் ஜடை பில்லை செய்கிறது, அருகம்புல் மாலை, துளசி மாலை, எருக்கம்பூவில் ஒரு 5-6 டைப் ஆஃப் மாலை, மா இலையில் தோரணம், வாழை இலையில் தோரணம் நிறைய போட்டிருக்கிறேன். அது எல்லாத்தோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நான் தொடர்ந்து கட்டிகிட்டே வரேன். நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி கட்டுறேன்னு சொல்லிட்டு. மேலே 2 பூவு கீழே 2 பூவு வச்சுட்டு டைட்டாக பிடிச்சிட்டு கீழ்ப்பக்கமாக வர்ற மாதிரி சுற்றி எடுத்துட்டு ஒரு லூப்பை போட்டு மேலே உள்ள பூவுக்குள்ளே விட்டு அதை அப்படியே இழுத்து டைட் பண்ணணும். இதே மெத்தடில் நீங்கள் எவ்வளோ நீளம் வேணாலும் தொடர்ந்து கட்டிகிட்டே வரலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பூ கட்ட ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பழகிக்கலாம். நம்ம வீட்டில் பூக்கிற பூவை நம்ம கட்டி தலையில் வச்சுக்கலாம், சாமிக்கு போடலாம். அதனால் யாருமே பூ கட்ட தெரியாமல் இருக்காதீங்க. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பூ கட்டுறத கற்றுக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் இன்னும் கிளியராக கூட வீடியோ எடுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நிறைய விதமான பூ கட்டுற வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இன்னும் ஏதாச்சும் புதுவிதமாக உங்களுக்கு பூ கட்டணுன்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன். மாலையெல்லாம் பெரிய மாலை கோயிலுக்கெல்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாலை கூட நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். நிறையா எம்ப்ராய்டரிங் ஸ்டிச்சஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எம்ப்ராய்டரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்து நல்லா கற்றுக்கலாம். இப்போது பூ கட்டுறது எப்படிங்கிறது நல்லா கிளியராக உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கட்ட பழகும்போது நாட்டு கொஞ்சம் தள்ளி தான் விழுகும். அந்த நாட்டை போட்டதுக்கு அப்புறமாக நம்ம லைட்டாக அந்த பூவை சுற்றி அப்படியே முதல்ல கட்டின பூவோடு சேர்த்து க்ளோஸாக நெருக்கி விடணும். அப்போ தான் மாலை நெருக்கமாக வரும். இதை நம்ம தலைக்கும் வச்சுக்கலாம், மாலையாகவும் போடலாம். சாமிக்கு நல்லா நெருக்கமாக இருந்ததுன்னா அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவோட உங்களையெல்லாம் மீட் பண்ணுறேன். Thank you for watching.